சிப்பி காளான் பயன்படுத்தி இதுவரைக்கும் நான் எந்த ரெசிபியுமே ட்ரை பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சொதப்பவே சொதப்பாது. சூப்பராக இருக்கும். சிப்பி காளான் எல்லா வெஜிடபிள் ஷாப்ஸ்லையுமே இப்போ நிறைய கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. அதே மாதிரி மீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்றைக்காவது எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அப்போது இந்த சிப்பி காளான் செய்யுங்க. இந்த காளான் நார்மலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னு அவசியம் கூட கிடையாது. கையால் பிச்சு போட்டாலே போதும். நான் இன்றைக்கி மினி சைஸில் இருக்க ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிப்பி காளான் தான் எடுத்திருக்கேன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து அதில் சோம்பு தாளித்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது ரொம்பவே சிம்பிளான கிரேவி தான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும். இன்கேஸ் அதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுவும் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக நான் அப்படி தான் அரைப்பேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து தான் அரைச்சிருக்கேன். நான் இது கொஞ்சம் கிரேவியாக செய்கிறேன் அப்படின்றதுனால 4 தக்காளி பழம் போட்டிருக்கேன். உங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு வேணுன்றதுனால 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் தான் அந்த பவுலில் இருந்துச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா மொத்தத்தையும் அதில் போட்டுடலாம். இப்போது இதை நல்லா வதக்கிட வேண்டியது தான். சிம்மில் வச்சே பண்ணுங்கள், அடிப்பிடிச்சிடும். மசாலா எல்லாம் கருகி போகாமல் சிம்மில் வச்சு அழகாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு. இன்கேஸ் எனக்கு தக்காளியை அரைச்சி போட பிடிக்கல, எனக்கு தக்காளி கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் 400 கிராம் அளவுக்கு சிப்பி காளான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கையால் ரஃப்பாக தான் பிச்சு போட்டிருக்கேன். எனக்கு இந்த டெக்ஸ்சர் இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு அது ஈவனாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கத்தியால் வச்சு கட் பண்ணலாம். ஆனால் இது எவ்வளோ நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ண ட்ரை பண்ணாலும் இது உங்களுக்கு பர்ஃபெக்ஷன்லாம் வராது. ஏன்னா அது இஷ்ட கோணலில் தான் வளர்ந்துருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை பிச்சு போடணும். நான் இந்த ரெசிபிக்கு இப்போ தான் உப்பே சேர்க்குறேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்தோன்னா காளான்லேருந்து நிறைய தண்ணி வரும். காளான் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா காளான்லேருந்து டக்குன்னு தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அதிலேருந்து தண்ணி கொஞ்சம் ஜூஸியாக ஆகிடும். எக்ஸாக்ட்லி ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். ஓவர் குக் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமலே அந்த காளான்லேருந்து வந்த தண்ணியிலே நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு. எண்ணெயும் இதிலேருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதுமானது. இனிஷியலாக தாளிப்புக்கு நம்ம வெறும் சோம்பு மட்டும்தான் போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறேன். இந்த பொருட்கள் எதுவுமே இல்லைன்னா இப்போ நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தக்காளி அளவை கம்மி பண்ணிவிட்டு கடைசியாக பொடி தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான காரைக்குடி ஸ்டைலான ஒரு பெப்பர் மசாலா மாதிரி வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லிக்கு பதிலாக கசூரி மேத்தி சேர்த்தும் இந்த ரெசிபி பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகி வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கசூரி மேத்தி சேர்க்குறீங்க அப்படின்னா பெப்பர் பவுடர் சேர்க்காதீங்க. நான் கடைசியாக பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கான ரீசன், இந்த மஷ்ரூமில் ஒரு மீட்டி டெக்ஸ்சரும் ஒரு அரோமாவும் இருக்கும். ஒரு நான்வெஜ் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மஷ்ரூமில் இருக்கும். அந்த ரீசன்னால் அது எனக்கு லைட்டாக கவுச்சி வாசனை அடிக்கிற மாதிரி தோணும். அந்த ரீசனுக்காக நான் பெப்பர் கடைசியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்து சாப்பிடுங்க. விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி